அழகே அழகு சரியல்ல. அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு மலருக்கு வந்து அழகா பூவெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அதை தன் கையால் தலையிலையும் வச்சு விடுறாங்க. அதை சூப்பராக ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்காக பஞ்சு மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. பாப்பா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம மதியோட தலையிலையும் பூ இல்லை. அதுக்கடுத்து தான் சுரேஷ் இருந்துட்டு நான் ஒன்று வாங்கி தருவேன், அதை நீ வாங்கிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன வாங்கி தர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற பூக்கடையில் போயிட்டு பூவை வாங்கிட்டு வந்து மதிக்கிட்ட கொடுக்குறாங்க. பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சுரேஷை வந்து மதியினை கையில் கொடுத்துட்ருக்க தலையில் வச்சு விடு, பாக்கியராஜ் எப்படி அவன் பொண்ணாட்டிக்கு தலையில் வச்சு விட்டா அந்த மாதிரி நீயும் வச்சு விடு சுரேஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ இதுக்காக தான் மதிக்கு பூ வாங்கி தரலையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து கேட்ட உடனே மலர் இருந்துட்டு ஆமாங்க இதுக்காக தான் நீங்கள் எப்படி எனக்காக அக்கறையாக வாங்கி கொடுப்பீங்களோ அதே மாதிரி சுரேஷம் வாங்கி கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு பரவாயில்லையே உனக்கு கூட இப்படியெல்லாம் தோணுதில்லை, எனக்கே தோணாவதாங்க இருந்துச்சு, மீனாலாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே இதெல்லாம் தோணுச்சு, அதனால தான் நான் எதுவுமே மதிக்காக செய்யறது இல்லை, சுரேஷை அதை பார்த்துட்டு செய்யணும்னு சொல்லிட்டு தான் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி மலர் வந்து சொல்லிடுறாங்க. மதிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சுரேஷ் கையால் பூ வாங்கி வச்சுக்கிட்டதுக்கு. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.